மகிழ்ச்சி அடைந்த சம்பவன்றது வந்து ட்ராஃபி பார்க்கும்போது வர்ற சந்தோஷம்தான். 50வது நாள் அப்போல்லாம் 25வது நாளே பெரிய விஷயம். 25வது நாள், 50வது நாள், 75வது நாள், 100வது நாள், 200 இதை பார்க்கும்போது தான், அந்த வீட்டில் இருக்கிற ட்ராஃபீஸ் பார்க்கும்போது தான் அங்கே தான் கொஞ்சம் திமிரு வரும். 200 டேஸ் அம்பிகா தெரியுமா, அது அது ஒரு சந்தோஷம். அந்த ட்ராஃபி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. காக்கச்சட்டை 100 டேஸ் ஃபங்க்ஷனில் தான் என்னோட அம்மா ஒரு பேர்ல் செட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போவும் என்கிட்ட இருக்குது. அப்போல்லாம் வந்து 50 டேஸ் 100 டேஸ் அப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு நகை வரும். அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும், இல்லைன்னா பட்டு புடவை அந்த அதெல்லாம் வரும். அதெல்லாம் சகலகலாவெல்லாம் ட்ராஃபி வாங்க போனது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன், நான் 5 வயசு 6 வயசு பொண்ணு நினச்சேன். இன்றைக்கி வந்து 100 டேஸ் சிவாஜி சார் கூட நடித்து அவார்டு, சிவாஜி சார் கூட நடித்து 100 டேஸ், கமலஹாசன் கூட நடித்து 100 டேஸ், ரஜினிகாந்த் கூட நடித்து 100 டேஸ், எம்ஜிஆர் ஐயா கிட்டே இருந்த அவார்டு, இதெல்லாம் நினைக்கும்போது யாருக்கு இருக்கு அந்த லக்கு? இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரணுன்னா சினிமா சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். ஆமாம், அது இப்போவுமே நான் என்னோடய அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, அந்த சினிமா ஷூட்டிங்கில் ஒரு சட்னி ஒன்று கிடைக்கும், ஒரு ஊறுகாய், அது சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் வீட்டில் சிக்கன் பண்ணாலும் வராது. அது உண்மை. அது நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் கேட்டு பாருங்கள், சினிமா சாப்பாட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் எந்த சாப்பாட்லேயும் வராது.